Hi, good morning. நம்ம வந்து பிரின்சஸ் கட் ஆல்ரெடி வந்து சார்ட்ல மார்க் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம கிளாத்ல, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து லைனிங் கிளாத்ல தான் போடுறேன். எப்படி மார்க் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 32 சைஸ்க்கு தான் போட் நெக் வித் பிரின்சஸ் கட் போட போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கீழே எப்போவுமே பண்ண மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கிளாத் கொடுத்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு ஒரு கோடு. நெக்ஸ்ட் எப்போவுமே வந்து நான் 13 இன்ச் தான் வைப்பேன் லென்த்து, பேக் லென்த்து. இதில் வந்து நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி 14 இன்ச் வைக்க போகிறேன். 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. எப்போவுமே பிரின்சஸ் கட் போடும்போது 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. 14 இன்ச். ஸோ இது நான் ஒரு ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஃபோல்டிங்க்கு நான் மெஷர்மெண்ட் எதுவும் எடுக்கலை, நார்மலாக இருக்குது. ஸோ பேக்குக்கு வந்து நம்ம ஃபோல்டிங்க்கு எக்ஸ்ட்ரா கிளாத் தேவைப்படாது அப்படின்றதால எப்போவுமே 32க்கு வந்து 9.5 வச்சு ஃபோல்ட் பண்ணுவோம்ல. ஸோ அந்த 9.5 ப்ளஸ் ஒரு 1/4 இன்ச் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பேக் ஓப்பன் வைக்க போகிறோம் அப்படிங்கிறதால ஒரு 1/4 இன்ச் மட்டும் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கிறேன். 9.75 மார்க் பண்ணுறேன். ஸோ இது போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஷோல்டர் வித் வைக்க போகிறோம். ஸோ 32 சைஸ்க்கு ஷோல்டர் வித் வந்து 6.5 வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். போட் நெக்குக்கு 6.5, 6.25, 6 அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி நம்ம எப்போவுமே எவ்வளோ ஆமூல் வைக்கிறோமோ அதை விட ஒரு 1/2 இன்ச்சு நம்ம அதிகமாக வைக்கணும். ஸோ நம்ம 5.5 இன்ச்சு வைப்போம்ல, 5.5 அப்படின்னும் போது 6 இன்ச்சாக நம்ம வச்சுக்கலாம். ஸோ 6 இன்ச்சு நம்ம போட்டாச்சு. போட்டுட்டு லைன் போட்டுக்கலாம். இப்போ இந்த வெளியே போடுறதுக்காக 1 இன்ச்சு, 3/4 இன்ச்சு, 1/2 இன்ச் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம் வெளியே. ஸோ இப்படி இங்கேருந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டு நம்மளோட ஆமோல் ஷேப், ஓகேவா, ஆமோல் ஷேப் போட்டாச்சு. இப்போ வந்து நெக்கோட வித் எவ்வளோ வைக்கிறீங்களோ அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளாத்லேயே போட்டு கிராஸ் பீஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ண போறீங்கன்னா நீங்கள் கிளாத்லேயே வந்து கட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் கேன்வாஸ் போட்டு வேறு ஏதாவது டிசைன் வைக்க போறீங்கன்னா நீங்கள் நெக்கு கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இது வந்து நான் 3.75 இன்ச் வைக்க போகிறேன். இது உங்களோட விருப்பம் தான். ஸோ நான் வந்து 3.75 இன்ச் வைக்க போகிறேன். ஸோ ஃபினிஷ் ஆகி வரும்போது நமக்கு 4 இன்ச்சாக வரும், கரெக்டாக இருக்கும். இந்த இறக்கம் வந்து 3 இன்ச்சு தான் கொடுக்க போகிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த அகலம் அதிகமாக இருக்கணும், இந்த இறக்கம் வந்து கம்மியாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு அதை போட் ஷேப் வரும். ஓகேவா? ஸோ இப்போ இது ஷேப் பண்ணிக்கலாம். நான் சார்ட்டில் போட்ட மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு போடுறதுனா ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்படி போட்டுட்டு உங்களுக்கு இங்கே ஏதாவது டிசைன் வேணும், இதை டச் பண்ண மாதிரி உங்களுக்கு பாட் ஷேப்போ, இது வந்து நான் ஆல்ரெடி யூடியூப்பில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஷேப் போட்டிருப்பேன். ஸோ இது வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணியிருப்போம். அந்த ஷேப் வேணும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த லிங்க்கையும் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன், அதில் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு ஷேப் போட்டிருப்போம். உங்களுக்கு வந்து இதெல்லாம் வேண்டாம், எனக்கு போட் நெக் மட்டும் போதும் அப்படின்னா நீங்கள் போட் நெக் மட்டும் அப்படியே கட் பண்ணி கிராஸ் பீஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணிடலாம். இல்லை இதில் வேறு ஏதாவது டிசைன் பண்ணணும், நடுவில் ஒரு திலகம் ஷேப்பில் வரணும், திலகம் ஷேப் மாதிரி நான் வைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம கேன்வாஸ் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களோட ஆப்ஷன் தான், உங்களுக்கு எப்படி விருப்பம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது வந்து நான் சிம்பிளாக கட் பண்ணி காட்டுறேன். அதாவது கேன்வாஸ் எதுவும் வைக்காம நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி நான் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அப்படி வேணும், கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் வந்து நான் கேன்வாஸில் இந்த மாதிரி ஏதாவது ஷேப் நம்ம சேஞ்ச் பண்ணி போட்டு சொல்லி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த பேசிக்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து நம்ம டிசைனர் ஒர்க் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது வந்து நார்மலாக நம்ம போட்டாச்சு. இந்த ஷேப் வேணும்னா எடுத்துக்கோங்க. இது வந்து அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ நம்ம பேக் வந்து மார்க் பண்ணிட்டேன். இப்போ ஃப்ரண்ட் மார்க் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கிராஸ் கொடுக்கணும். எப்போவுமே நம்ம வந்து போட் நெக்கெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக கிராஸ் கொடுக்கணும். மற்ற ப்ளவுஸ்க்கெல்லாம் நான் கிராஸ் கொடுக்காதீங்கன்னு சொல்லுவேன். இது வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கிராஸ் கொடுக்கணும். இப்போ நம்ம ஃப்ரண்ட் மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் மார்க்கு இந்த மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து 9.75 வச்சுருக்கோம்ல, இதை விட ஒரு 1.25 இன்ச்சு நான் அதிகமாக வைக்க போகிறேன். ஸோ 11 இன்ச்சு வச்சு லைன் போட்டுக்கிறேன் ஃப்ரண்ட்டுக்கு.
ஸோ நம்ம ஸ்டிச்சிங்க்கு வந்து கிளாத் விடவே இல்லை. ஸோ இன்னும் ஒரு லைன் நம்ம போட்டுக்கிட்டு அதில் வந்து இந்த கிராஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டிச்சிங்க்கு லைன் போட்டுட்டு இப்படி எடுத்துகிட்டு வாங்க. ஸோ கிராஸ் கண்டிப்பாக எடுக்கணும். ஸோ ஓகேவா, ஸ்டிச்சிங் லைன் கண்டிப்பாக வேணும். இல்லை இந்த ஹைட்டே போதும்னா நீங்கள் இப்படியே எடுத்துக்கலாம். பட் ஸ்டிச்சிங் லைன் இருந்தால் தான் நமக்கு வந்து லென்த்து கரெக்டாக வரும். ஓகேவா, ஸோ இப்போ இங்கே எடுத்த லென்த்தை நம்ம அப்படியே வந்து ஒரு 1/2 inch எக்ஸ்டெண்ட் பண்ணி இங்கேயும் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னால் இங்கேயுமே வந்து நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். ஸோ 14.5 inch வச்சு லைன் போட்டுடலாம். அதுக்கப்புறம் நமக்கு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்காக இன்னும் ஒரு 1/2 inchல இன்னொரு லைன் போட்டுடலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த ஆமோல். ஸோ ஆமோல் வந்து நம்ம 6 inch வச்சோம்ல, அதே 6 inch இங்கே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நெக்கும் அதே மாதிரி 3 inch தான் வைக்க போகிறேன். இப்போ நம்ம இந்த ஆமோலையும் ஃப்ரண்ட் ஆமோலையும் போட்டுக்கலாம். ஸோ அதை விடவும் அதிகமாக வெளியே வந்த மாதிரி இருக்கணும். அதே மாதிரி நெக்கு கிட்ட இருந்து இங்கேயும் ஒரு கிராஸ். ஓகேவா, இப்போ வந்து நெக்கு ஆமோல் எல்லாம் நம்ம போட்டாச்சு. இப்போ பிரின்சஸ் கட்டுக்கான மெயின் பார்ட்டு. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டக் பாயிண்ட் பார்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி செஸ்ட் டிவைடட் பை 4 ப்ளஸ் ஆஃப். ஓகேவா, ஸோ 32க்கு வந்து செஸ்ட் டிவைடட் பை 4னா 8 ப்ளஸ் ஆஃப்னா 8.5. அதுக்கு கீழே நம்ம வந்து 1/2 inchக்கு கீழே தான் எப்பவுமே டாட் எடுத்துட்டு வந்து நிறுத்துவோம்ல, அதுதான் டக் பாயிண்ட். ஓகேவா, ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 9 inch. ஒரு 9 inchல நான் ஃபர்ஸ்ட் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த டிஸ்டன்ஸ் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3.5 4 4.5 வரைக்கும் வச்சுக்கலாம். ஸோ இது சின்ன மெஷர் அப்படிங்கிறதால நம்ம 3.5 மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே தான் வந்து 3.5 வருது. நெக்ஸ்ட் இங்கே நம்ம ஷேப் போடும்போது நம்ம டாட் பிடிக்கிறோம்ல, டாட் பிடிக்கிறது 32 சைஸ்க்கு 2.5ல நம்ம டாட் பிடிப்போம். ஸோ இங்கே தையல் வராது அப்படிங்கிறதால அது 2.25 நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 2.25 inch மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு 1.25, அடுத்து ஒரு 1.25. ஸோ இது வந்து பர்ஃபெக்டாக ஷேப் வரும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி போடுறது. ஸோ இந்த மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடத்தையும் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஷேப் போடும்போது இங்கே வரணும். ஸோ இங்கே பாருங்கள், இப்படியே வந்து நான் சும்மா டாட் மாதிரி வச்சு போடுறேன். ஓகேவா, ஸோ இப்படி தான் வந்து டாட் அந்த ஷேப் வந்து வரணும். இதை டச் பண்ணி இப்படியே எடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஷேப் போட்டுட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்பு ரொம்ப முக்கியமான ஷேப்பு. இப்படியே எடுத்துகிட்டு போய் இப்படி எடுத்துகிட்டு வரணும். ஓகேவா, இப்படி கம்ப்ளீட் பண்ணும்போது இங்கேருந்து எடுத்துகிட்டு 1/4 inch இந்த பக்கமும், இங்கேருந்து எடுத்துகிட்டு 1/4 inch இந்த பக்கமும். ஸோ இந்த அளவு உங்களுக்கு கம்மியாக வேணும், ரொம்ப ஷேப் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 1 inch எடுத்துக்கலாம். பட் நான் 1.25 inch தான் வைக்க போகிறேன். ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம டாட் பிடிக்கிற மெஷரை விட 1/4 inch கம்மியாக எடுத்தால் போதும். ஏன்னா கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம் அப்படின்னும் போது நமக்கு வந்து ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். இது வந்து நான் கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்கேன். கொஞ்சம் வந்து அந்த ஷேப் வந்து இன்னுமே கொஞ்சம் பெருசாக தெரிகிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நான் 1.25 எடுத்திருக்கேன். ஸோ இதில் தான் வந்து பிரின்சஸ் கட்டோட 32 சைஸோட மார்க்கிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமோல் மெஷரில் 1/2 அதிகமாக்கியிருக்கிறோம். ஷோல்டர் மெஷர் வந்து நம்ம நார்மலாக ப்ளவுஸுக்கு போடுறத விட 1 inch எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம். அப்படி தான் வைக்கணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. நீங்கள் ஷோல்டரை மெஷர் பண்ணிக்கோங்க. பாடியில் ஷோல்டரை மெஷர் பண்ணிவிட்டு அதை 2ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. டிவைட் பண்ணிவிட்டு 1/2 inch கம்மி பண்ணிக்கோங்க.
ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு ப்ளவுஸுக்கான அந்த ஷோல்டர் மெஷர் கரெக்டாக வரும். ஓகேவா? அதே வந்து நீங்கள் ஷோல்டரை ஃபுல்லாக மெஷர் பண்ணிவிட்டு அதை ஹாஃப் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து சுடியோட ஷோல்டர் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம மார்க்கிங் முடிச்சிட்டோம், கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த கிளாத்தெல்லாம் போகுது இல்லை, ஸோ இந்த கிளாத்தெல்லாம் போகுது, இங்கே நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் அப்படின்றதால தான் இங்கே 1.25 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். ஸோ இதெல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதெல்லாம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆமோல கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். இதில் நான் வேறு எதுவும் பண்ண போகிறதில்ல. நெக்கையுமே நான் அப்படியே எடுத்துடுறேன். ஸோ உங்களுக்கு கிராஸ் பீஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டிசைன் வேணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் சொல்லுங்கள். பட் இந்த பேசிக்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம இதில் வேறு என்ன டிசைன் பண்ணலாம், ஹோல் வச்ச மாதிரி எப்படி பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேசிக்கான ஒரு போட் நெக் பிரின்சஸ் கட் பண்ணிடலாம். ஸோ இதில் நான் அப்படியே கட் பண்ணுறேன். திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு ஷேப் ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நான் அந்த வீடியோட லிங்க் சென்ட் பண்ணுறேன். ஸோ அதில் பார்த்துக்கோங்க. இது வந்து சிம்பிளாக நம்ம நெக் பண்ணிக்கலாம். பழக்கம் இல்லை, நீங்கள் போட் நெக் போட்டு பழக்கம் இல்லைன்னா ஃபஸ்ட் டைம் போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் வந்து இன்கன்வீனியண்ட்டாக ஃபீல் ஆகும். பட் நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே ஃப்ரீயாக இருக்கும், நல்லாவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இதையும் நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கிராஸ் போட்டிருந்தோம்ல, அந்த கிராஸ் எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த ஷேப் நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த 1/4 இன்ச் விட்டோம்ல, இந்த சைடு விட்டது இந்த பக்கத்துக்கு எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஷார்ட்டேஜ் எல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். ஓகேவா? நமக்கு ஃப்ரண்ட் வந்து கட் பண்ணவே கூடாது. ஃப்ரண்ட் வந்து நம்ம ஓப்பன் பண்ண போகிறது இல்லை, பேக் தான் ஓப்பன் வைக்க போகிறோம். ஸோ மெயின் கிளாத்தில் போட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நான் போட்டுக்கிறேன். இந்த டிசைன் வந்து இப்படி மேலே பார்த்த மாதிரி போகுது. ஸோ இன்னும் வந்து நான் பேக்கில் மிடில் கட் பண்ணலை, லாஸ்ட்டாக கட் பண்ணிக்கலாம். எப்போவுமே கட் பண்ணுற மாதிரி அடிஷ்னலாகவே கட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டுமே நமக்கு கண்டிப்பாக ஃபோல்டிங் வேணும். ஸோ ஃபோல்டட் எட்ஜ்லேயே வச்சு எடுக்கிறேன். அதையுமே வந்து இந்த பூ மேலே பார்த்த மாதிரி, ஏன்னா நம்ம போட் நெக் போடும்போது சாரீ ஃப்ளோட்டிங்கெல்லாம் விடுவோம் அப்படின்னும் போது இதெல்லாம் நம்ம பார்க்கணும். மற்றபடி நம்ம கிராஸ் பீஸ் போடுற ப்ளவுஸ் அதுக்கெல்லாம் இதெல்லாம் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. பட் இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுக்கு கண்டிப்பாக பார்க்கணும். ஓகேவா? ஸோ நார்மலாக ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுவோமோ அதே மாதிரி கட் பண்ணியாச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கரை பக்கம்லாம் வச்சோன்னா இந்த பூ வந்து வேறு மாதிரி டைரெக்ஷனில் சைடில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த கிளாத்தை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஸ்லீவ் வந்து நமக்கு எங்கே ஃபிட் ஆகுதோ அங்கே நம்ம வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பூ போட்ட கிளாத்லலாம் நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக ஓரளவுக்கு நம்ம யோசிச்சு பண்ணால் தான் நமக்கு கிளாத்தும் வேஸ்ட் ஆகாது. ஸ்டிச்சிங்காக வந்து நம்ம நல்லா நீட்டாக கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ ஒரு ஸ்லீவ் மேலே பார்த்த மாதிரி ஒரு ஸ்லீவ் கீழே பார்த்த மாதிரிலாம் இருந்தால் நமக்கு நல்லா இருக்காது இல்லை. ஸோ அந்த டிசைனை நம்ம கண்டிப்பாக யோசிச்சு தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ இப்போ இந்த 2 கை நான் வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம பாடி பார்ட் இருக்குல்ல, அந்த 2 பார்ட்டுக்கான கிளாத் நம்ம கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். ஸோ நமக்கு அதிகமாகவே இருக்கும்.
நம்ம ஃப்ரண்ட்டில் போடும்போது ஃப்ரண்ட் நெக் நம்ம தெரியும் அப்படின்றதால நம்ம வந்து அந்த பூவை கரெக்டாக பார்த்து போட்டோம். இதுக்கு வந்து நம்ம அப்படி போடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ ஜஸ்ட் வந்து இப்படி வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டாலே போதும். ஓகேவா? ஒரு பீஸ் இந்த பக்கம், ஒரு பீஸ் இந்த பக்கம் வச்சுருக்கேன். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல வீடியோவில். ஓகே, இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு ஒரு டவுட் இருக்கும், பிரின்சஸ் கட் வச்சா பட்டி வச்சு ஸ்டிச் பண்ணலாமா அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக பட்டி வச்சு ஸ்டிச் பண்ணலாம். அது முடிஞ்சால் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஸோ எப்படி வந்து பட்டி வச்சு ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றத. ஏன்னா பட்டி போட்டே பழகினவங்களுக்கு பிரின்சஸ் கட் போடும்போது கொஞ்சம் இன்கன்வீனியண்ட்டாக ஃபீல் ஆகும்ல. ஸோ அவங்க வந்து பட்டி வச்சு போடலாம். அது எப்படி அப்படின்றத நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ இப்போ இதை இப்படியே நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கட்டிங் ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஸ்டிச்சிங் தான்.